ப்ரோ ப்ளூ டைமண்ட்ஸ். எஸ், ரெண்டு டீமும் ரெடி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண போறது எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ். எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜெயிச்சா பாயிண்ட் எடுத்தா எதனா சவுண்ட் விடுவீங்களா? அவுட். எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட் அவே ஓபன் பண்றாங்க அக்கவுண்ட்டை. ஒன் லவ். நல்ல டிராப்புங்க. இந்த பாயிண்ட் அந்த பக்கம் போயிருக்கு. ப்ளூ டைமண்ட்ஸ்க்கு 1 பாயிண்ட், 1 ஆல். பியூட்டிஃபுல்லான சர்வீஸ்ங்க இந்த இடத்துல. அண்ட் பாயிண்ட் இலியாஸ் பிரதர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் மணிக்கவும். அம்பையர் ரொம்ப நேரமா இப்படி இப்படின்றாரு, எனக்கு புரியல. கேரியா? ஓகே, கேரினா என்ன சார்? ஓகே, 2 தடவை பாலை கையிலேயே தட்டிடுவாங்களா? அண்ணா நம்ம கேரியர் வேறண்ணே, அதை விடுங்கண்ணே. ஸ்போர்ட்ஸ் கற்றுக்க விட்றீங்களா? ஓ ஓகே 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 ஓகே, புரியுது. பால் இப்படி நிறுத்தி கொடுக்கும் போதே கையில் வச்சு பிடிச்சி தள்ளி விட்டா அது பேர் கேரி, கரெக்டா? இதை யாருமே கேரி பண்ண வேணாம், ஏன்னா பாலே வந்து வெளில போயிடுச்சு. அவே 4-2. நல்ல பிளாக் அண்ட் பாயிண்ட் இங்க எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. 5-2. இந்த தடவை பாயிண்ட் அந்த பக்கம். ப்ளூ டைமண்ட்ஸ் 3-5. ரொட்டேஷனல் சர்வீஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க 2 டீமும். நல்ல சர்வ், நல்ல டிஃபென்ஸ். பிளாக் நல்லா இருந்துச்சு அண்ட் பாயிண்ட் எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு 6-3ங்க. என்ன மாம்ஸ், மேட்ச் ஆரம்பிச்சாச்சு, 6 பாயிண்ட் எடுத்தாச்சு. எந்த டீமுக்கு சப்போர்ட் நீங்க? உங்களோட லோக்கல் டீம் தான். எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸா? இந்த டீம், இந்த டீம் பேர் என்ன பேர் சொன்ன? எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ். எலியாஸ்? ஆமா, எலியாஸ். எலியாஸ் அதேதான். பால் அவுட்டு. மாம் சப்போர்ட் பண்ணலான்னு அந்த எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட்டை விட்டு கொடுத்துருக்காங்களா? ஆல்ரெடி லீடிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க பக்கமே நான் இருக்கேன். என்ன இப்போ நீங்கள் என்ன ஆப்போனண்ட்ல வந்துடுறீங்களா? ஆமாம், நான் ப்ளூ டைமண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். 4 நல்ல நம்பர், 4லேருந்து ஆரம்பிச்சோம் பாருங்க. அடுத்த செகண்டே பாயிண்ட் எங்களுக்கு 5. இதுக்கு எதாவது சே சொன்னால் நல்லா இருக்கும். சரி ப்ரோ, நீங்களும் எதனா சொல்லுங்க ப்ரோ. பேர் என்னது? ப்ளூ டைமண்ட்ஸ். பாயிண்ட் எடுத்தோடனே எதாவது சொல்லி கத்துங்க. கமான், செலிப்ரேட் பண்ணுங்க. பால் இன்ல விழுந்திருக்கு அண்ட் பாயிண்ட் எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 7-5. நல்ல செட்டுங்க, இது தூக்கி இருக்கிறாரு. அங்க இருக்கணும் உட்கார சொல்லணுமா? சார் இதுக்கு நான் எப்படி தம்ஷரத் விளாண்டுக்கிறேன் இங்க.
யாருன்னா சொல்லுங்க ப்ரோ, அவர் என்னமோ சொல்றாரு பாருங்க. அவனை போய் கூட்டணும்ன்றாரு. பாயிண்ட் வந்திருக்கு அவேல. நெட் டச்சா சார்? ஓகே, நெட் டச்சுக்கு இங்க தொட்டி இப்படி காட்டுவீங்களா? இவங்க நெட் டச் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஐ காட் இட். This time points goes to நம்மளோட ப்ளூ டைமண்ட்ஸ் அவே. நல்ல அட்டாக், விசில் பறந்துருக்கு. 4ன்னு கை காட்டுறாரு. 4 டச். ஆமா மக்களே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலிபால்ல 3 டச்ல பாலை இந்த பக்கம் அமுச்சிடணும். ஆனால் சம்டைம்ஸ் 4 டச் பண்ணுவாங்க. நேற்று நான் யோசித்தேன் என்னது இது 4 டச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாயிண்ட் வந்துருக்குது. டச் அவுட் எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு. என்னன்னா அடிக்கும் போது பிளாக் பண்ணுறாங்கல்ல, அந்த பிளாக் வந்து டச்சில் கவுண்ட் ஆகாது. அதுக்கப்புறமேட்டு 3 டச்சு, அதுதான் சம்டைம்ஸ் 4 யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாயிண்ட் மறுபடியும் அவேல நம்மளோட ப்ளூ டைமண்ட்ஸுக்கு போயிருக்கு. ஸ்கோர் 8-10. நல்ல அட்டாக், தடுத்துருக்காங்க, தூக்கி விட்டுருக்காரு. பாயிண்ட்ஸ் யாருக்கு? எஸ் அஃப்கோர்ஸ், டச் அவுட்டின் காரணமாக நம்மளோட ப்ளூ டைமண்ட்ஸுக்கு பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ் வாலி கீழூர் வெர்சஸ் எம்ஜிஎம் வாலி திருக்கழுக்குன்றம். அவங்களுக்கு தான் அடுத்த மேட்ச். 2 டீம் கேப்டன்ஸும் டாஸ்க் டெஸ்க் கிட்ட வாங்க. பாயிண்ட்ஸ் கோஸ் டு எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவே. போற போக பார்த்தா நாளைக்கு நான் அம்பையரே பண்ணலாம் போல, அந்த அளவுக்கு வாலிபால் கத்து கொடுக்குறாங்க எனக்கு. சார் குட் மார்னிங். அடிக்கிற மாதிரி வந்து ஏமாத்திட்டீங்களே, இதெல்லாம் தப்பு தானே? செகண்ட் கால் ஒன்ஸ் அகைன். ஃப்ரெண்ட்ஸ் வாலி கீழூர் வெர்சஸ் எம்ஜிஎம் வாலி திருக்கழுக்குன்றம். டாஸ்க் வாங்க, இது உங்களுக்கான செகண்ட் கால். இன்னும் ஒரு கால் மட்டும் தான் பண்ணுவோம். டாஸ்க் டெஸ்க் கிட்ட வந்துருங்க. ஒன்பது 13 பாயிண்ட் எடுத்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா சைட் சேஞ்ச். எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் லீட்ல இருக்காங்க. ரொம்பலாம் இல்ல, ஜஸ்ட் 4 பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ் வாலி டீம் கேப்டன் வந்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வாலி டீம் கேப்டனா? எக்ஸலன்ட் சர்வ். உள்ள தள்ளி இருக்காருங்க. 3வது டச் வந்துருச்சு இந்த பக்கம். நல்லா ராலி பண்றாங்க, பட் டிஃபென்ஸ்ல கைப்பட்டு பால் வெளியே போயிருக்குங்க. டச் அவுட். பாயிண்ட்ஸ் கோஸ் டு எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாலி டீம் கூப்பிட்டுட்டே இருக்க மாட்டோம். கேப்டன்ஸ் டாஸ்க் வாங்க. பாயிண்ட்ஸ் கோஸ் டு ப்ளூ டைமண்ட்ஸ். நல்ல சர்வீஸ் தான், பட் பால் அவே போயிடுச்சு. பாயிண்ட் கோஸ் டு எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ். பால் எடுப்பாங்களா? எடுத்துட்டாங்க. 3வது பால் உள்ள போயிடுச்சு. சூப்பருங்க. நல்ல பிளாக். உள்ள தள்ளி இருக்காரு. அண்ட் அதோட பாயிண்ட் வந்திருக்கு ப்ளூ டைமண்ட்ஸ்க்கு. 11-15. 4 பாயிண்ட் மட்டுமே லீடு.
எம்ஜிஎம் வாலி டீம் ஃப்ரெண்ட்ஸ் வாலி டாஸ்க் வந்துட்டாங்க. எம்ஜிஎம் வாலி கேப்டன் டாஸ்க் வாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இப்போ நீங்கள் வரலன்னா டீமை ஸ்க்ராட்ச் குத்துருவோம். எம்ஜிஎம் வாலி டாஸ்க் ரிப்போர்ட் பண்ணுங்க. அவே கொஞ்சம் அதிகமாகவே அவேவா போயிடுச்சு. 16-12 ஸ்கோர். லீட்ல இருக்காங்க எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ். தக்க வச்சுப்பாங்களான்னு பார்க்கணும். நல்ல சர்வ். And in the point goes to Elias friends. 17-12. நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பரான அட்டாக். அதையும் நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. சூப்பரா அடிச்சிருக்காருங்க. டஃபா போகுது. ரெண்டு டீமும் நல்லா ராலி பண்றாங்க. எக்ஸலன்ட் ஷாட். அதோட எலியஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னொரு ஒரு பாயிண்ட். 18-12. டிஃபென்ஸ் பிளாக் அண்ட் அந்த பாயிண்ட் மறுபடியும் போயிருக்கு. 19-12. டைம் அவுட் ஃப்ரம் Blue Diamonds. So Friends Volley and MGM Volley-க்கான டாஸ் முடிவடைந்து விட்டது. அடுத்த மேட்சுக்கு ஜெஸியோட உங்கள் டீம் பிளேயர்ஸோட ரெடியாக இருங்க கைஸ். இந்த கேம் முடிஞ்சதும் அடுத்தது உங்கள் கேம் ஸ்டார்ட் ஆகும். டைம் அவுட் முடிந்து விட்டது. அடுத்த சர்வீஸ் 19-12. ஈஸியாக கொடுத்துட்டாங்க 13வது பாயிண்ட்டை. இந்தா வச்சுக்கோ மச்சான் அப்படின்ற மாதிரி. பால் அவே வா. பாயிண்ட் போயிருக்கு ப்ளூ டைமண்ட்ஸ்க்கு. 14-19. இங்க இருந்து நம்மளோட ப்ளூ டைமண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. 5 பாயிண்ட் மட்டுமே லீட்ல இருக்காங்க. நல்ல பிளாக். பாயிண்ட்ஸ் கோஸ் டு ப்ளூ டைமண்ட்ஸ். 15-19. பால் அவுட். 20-15. சர்வீஸ் நேரா நெட்ல 16-20. 4 பாயிண்ட்ஸ் மட்டுமே லீடு ப்ளூ டைமண்ட்ஸ் கிட்ட இருந்து. அடுத்த சர்வீஸ். ஓய் செம்ம அட்டாக் பா. சரியான அடி. குட் ஷாட். 21-16. நல்ல பிளாக். பாயிண்ட்ஸ் கோஸ் டு ப்ளூ டைமண்ட்ஸ். 17-21. நல்ல சர்வீஸ் அண்ட் பாயிண்ட்டை ப்ளூ டைமண்ட்ஸ் தட்டிட்டு போறாங்க. 18-21. நெருங்கி வந்துட்டாங்க. 2 இல்லை 3 புள்ளிகள் மட்டுமே அவே. இவரோட சர்வீஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அப்படி சொன்னா சர்வீஸ் தூக்கி நெட்ல அடிச்சிடுறாங்க. நல்ல வேலை இவர் அப்படி அடிக்கல. நல்ல பிளேஸ்மெண்ட். பிளாக் சூப்பரா இருந்துச்சு. மறுபடியும் செட் பண்ணி கொடுத்தாங்க. பட் பாயிண்டா கன்வெர்ட் ஆகல.
இந்த தடவை ஆயிருக்கு 19-21 2 பாயிண்ட் மட்டுமே லீடு. க்ளோஸா வந்துட்டு இருக்காங்க இங்க ப்ளூ டைமண்ட்ஸ். இவரோட சர்வீஸ்ல மீண்டும் ஒரு பாயிண்ட். 20 புள்ளிகள். 20-21. நல்லா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். டைம் அவுட் கேட்கப்பட்டிருக்குது எலியஸ் பிரெஞ்ச் கிட்ட இருந்து. ஒரு டீமுக்கு ஒரு டைம் அவுட் தானே சார்? ஒரு டைம் அவுட்டுக்கு எவ்வளோ பிரேக்கு, எவ்வளோ டைம்? 30 செகண்ட் பிரேக். அந்த 30 செகண்ட் கேமோட அட்மாஸ்பியரை மாற்றுமா? டெஃபினட்டாக மாற்றும். ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். அடுத்த சர்வ் வெளியே போயிருக்கு. 22. அந்த சர்வோட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நல்ல சர்வீஸ் கட் ஆகுது. 22-20. அடுத்த சர்வ் நம்ம எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் டீம் கிட்ட இருந்து. ஐயோ 21-22ங்க. முன்னாடி மேட்ச் மாதிரி இதுவும் க்ளோஸா போகுது. 22-21. பாயிண்ட் வந்திருக்கு எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ப்ரோ சர்வீஸ் கட் ஆனால் மறுபடியும் சர்வீஸ் போடக்கூடாது, ரொட்டேட் பண்ணணும். அதை பாருங்க அம்பையர்ஸ், பார்த்துட்டு ஃபவுல் கொடுங்க. உள்ள தள்ளி இருக்காரு, எடுத்துட்டாங்க. பால் அவேங்க, வெளியே போயிருக்கு. டச் அவுட்டா? ஓகே சூப்பர். அதன் காரணமாக பாயிண்ட் 24. கேம் பாயிண்ட்ல இருக்காங்க எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ். 24-21. நல்ல டிஃபென்ஸ், நல்ல பிளாக். பாயிண்ட் வந்திருக்கு. 22-24ங்க. 22-24. கமான் பாடிஸ், இன்னும் 3 பாயிண்ட் தான், உங்களால முடியும். ட்ரை பண்ணுங்க சார். சேம் பர்சனா சார்? லாஸ்ட் சர்வ் நீங்க தான் போட்டீங்களா? நெக்ஸ்ட் டைம் வார்னிங் கொடுக்க மாட்டோம், பாயிண்ட் எடுத்துருவோம் டைரக்டா. நல்ல சர்வ். பால் இன். அதனால பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு போகுது. 25 பாயிண்ட் எடுத்து இந்த கேமை வின் பண்றாங்க எலியாஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்த்துக்கள் சங்குமாம்ஸ், நீங்க சப்போர்ட் பண்ண டீம் வின் பண்ணிடுச்சு. அண்ட் ஈக்குவலி நல்ல ஃபைட் கொடுத்தாங்க நம்மளோட ப்ளூ டைமண்ட்ஸ். சூப்பரான மேட்ச் உங்களுக்கும். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோலம் ஊராட்சியில் நடந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு அளவிலான மாபெரும் கைப்பந்து மற்றும் கால்பந்து போட்டி.
திருக்கழிக்குன்றம். போத் டீம் கேப்டன்ஸ் எங்க இருந்தாலும் உடனடியே வாங்க. இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஆடுகளத்துக்கு வரணும். 2 டீமை கிராச் பண்ணிடுவோம். திஸ் இஸ் த லாஸ்ட் கால். This is the last and final call for Rockstar Kovalam KPM Boys திருக்கழிக்குன்றம். 2 டீம் கேப்டன் உடனடியா கொஞ்சம் ஆடுகளத்துக்கு வந்துருங்க. போதும் போதும், டச் போட்டது போதும், மேட்ச் ஆரம்பிங்க. பால் ஸ்டாப் பண்ணுங்க பிளேயர்ஸ் ப்ளீஸ்.